is great. WWE 2019ஓட இந்த வருஷத்தோட ஒரு பெரிய ஷாக்கிங்கான ரொம்ப சர்ப்ரைஸான ரொம்ப மாஸான ஒரு மூமெண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் ரா அண்ட் ஸ்மாக்டவுனில் NXT சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வந்து மெயின் ராஸ்டருக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ NXT சூப்பர் ஸ்டார் வந்து மெயின் ராஸ்டர் டெபியூட் பண்ணது வந்து ரொம்பவே ஷாக்கிங்கான ரொம்பவே கொஞ்சம் செம்மையான ஒரு மூமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் மெயினாக நீங்கள் NXT பார்க்குற ஆளாக இருந்தால் இன்னமும் உங்களுக்கு நல்லாவே பிடிக்கும். ஸோ ஒரு பயங்கரமான மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு வருஷத்தோட ஒரு பெரிய மூமெண்ட் NXT சூப்பர் ஸ்டார்ஸ் மெயின் ராஸ்டரில் வருது. ஸோ அந்த அவ்வளோ பெரிய மூமெண்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் WWE வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ரெஸ்லிங் சென்ட்ரல் தமிழ். நான் உங்கள் ஆஷிக். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏன் வந்து WWE ஒரு பெரிய மூமெண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லி ஆகணும். இது ரூமர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னென்னா, NXT சூப்பர் ஸ்டார்ஸை வந்து மெயின் ராஸ்டருக்கு கொண்டு வந்தது வந்து சரியில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் மட்டும் இல்லை, நிறைய ஃபேன்ஸ் அப்படி தான் சொல்லுவாங்க நிச்சயமாக. ஸோ இது வந்து ஒரிஜினல் பிளான் கிடையாது. ஸோ இப்போ நம்ம போன வாரம் ரா பார்த்ததில் வந்து ஒரு சில மேட்சஸ்லாம் ஆடினாங்க NXT சூப்பர் ஸ்டார்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து ஒரிஜினல் பிளானே கிடையாது, பிளானே வேறு. ஸோ இந்த பிளானை வந்து ரொம்பவே லாஸ்ட்டாக தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் பிளான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, அதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு டோட்டலாக மாற்றி இப்போ நமக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொஞ்சம் மாதமாக வந்து செத் ராலின்ஸை பேஸ் பண்ணி தான் ராவே போகணும் அப்படின்னு இருந்திருக்காங்க. ஸோ செத் ராலின்ஸ் வந்து ரொம்ப நேரம் மேட்ச் ஆடுற மாதிரி அந்த மாதிரிலாம் காமிக்கலான்னு இருந்திருக்காங்க. ஆனால் செத் ராலின்ஸ்க்கு இன்ஜுரி ஆகிருக்கு. ஸோ இன்ஜுரி ஆனதுனால கொஞ்ச நாளுக்கு வந்து மேட்ச் ஆட வைக்காமல் இருக்காங்க. ரெஸ்ல்மேனியா டைம்னால ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு செத் ராலின்ஸ்க்கு மேட்ச் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து செத் ராலின்ஸ் மேட்ச்சை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலே வந்து ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு. ரா 3 மணி நேரம் ஷோ. ஸோ அதில் பெரிய கேப் விழுந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ஈவெண்ட் வந்து ராண்டா ரவுசி வர்சஸ் அலெக்சா பிளிஸாக தான் இருக்க வேண்டியது. ஆனால் அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கான ரீசன் கேட்டிங்கன்னா சத்தியமாக என்னால் நம்பவே முடியல. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அலெக்சா பிளிஸ் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க WWE. ஸோ அதனால தான் மறுபடியும் வந்து ரூபி ராய்ட்டை போட்டு அந்த மேட்சை வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன ஒரு ரீசன் அப்படின்னு எனக்கு புரியல. ஸோ இது ஒரு இன்னொரு விஷயம். ஸோ இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, WWE ஒரு பெரிய தப்பு பண்ணுறதா போய் கடைசி நிமிஷத்தில் ட்ரிபிள் எச் காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிகோஷெட் வர்சஸ் ஃபின் பேலர் மேட்ச் நடக்க வேண்டியது, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அது கேன்சல் பண்ணதுக்கு காரணம் ட்ரிபிள் எச் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ட்ரிபிள் எச் தான் இந்த மேட்ச் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன் நல்லா இருக்குமே, மேட்ச் செம்மையாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, NXT சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து மெயின் ராஸ்டருக்கு வந்த உடனேவே அவங்க லூஸ் பண்ணிட்டாங்கன்னா அது நல்லா இருக்காது. அதுவும் இல்லாமல் ரிகோஷெட் வந்து ஒரு பெரிய டேலண்ட். ஸோ அவருக்கு வந்து மெயின் ராஸ்டரில் ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ அவர் வந்து ஃபின் பேலர் கிட்ட லூஸ் பண்ணால் அது உண்மையாக நல்லா இருக்காது. ஸோ ஃபின் பேலர் அப்போ என்ன மொக்கையா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஃபின் பேலரும் மாஸ் தான், ஆனால் வந்து டெபியூட் மேட்ச்சில் லூஸ் பண்ணால் அது உண்மையிலே நல்லா இருக்காது. ஸோ ட்ரிபிள் எச் தான் வந்து இது கடைசி டைமில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன் திடீர்னு வந்து NXT சூப்பர் ஸ்டார்ஸை வந்து கொண்டு வந்தாங்க, இதை பற்றி ரூமர்ஸே வரலையே, இல்லை WWE கூட எதுவுமே சொல்லலையே, திடீர்னு எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஒரு ரொம்பவே வினோதமான ஒரு ரீசன் வந்து வின்ஸ் மெக்மேன் சொல்லியிருக்காரு. ஸோ சொல்லியிருக்காருன்னா அவர் அஃபிஷியலாக சொல்லலை, ரூமர்ஸாக வந்துருக்கு. ஸோ என்ன நினச்சிருக்காருன்னா, இப்போ இருக்கிற WWE ராஸ்டர் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வந்து யாருக்குமே வந்து பெரிய பெரிய லெவலில் டேலண்ட் இல்லை. அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஆள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ராஸ்டரில் இருக்கிற சூப்பர் ஸ்டார்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்னு ஷாக்கிங்காக வின்ஸ் மெக்மேன் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வின்ஸ் மெக்மேனுக்கு என்ன தான் தேவைன்னு தெரியல. WWE ராஸ்டர் வந்து அப்படியே நிறையா இருக்குது, பயங்கரமாக கூட்டமாக இருக்காங்க ஆளுங்க. இருந்தாலும் இது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு NXT சூப்பர் ஸ்டார்ஸை கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ வின்ஸ் மெக்மேன் வந்து NXTலேருந்து ஒரு 4 பெஸ்ட்டான ஆளை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் இவங்க 4 பேர், டொமாசோ சம்பா, ஜானி கர்கானோ, ரிகோஷெட், ஆலிஸ்டர் பிளாக் வந்திருக்காங்க. ஸோ வந்து வின்ஸ் மெக்மேன் வந்து ஆள் எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ரேட்டிங்ஸ்க்காக தான் இப்போ திடீர்னு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரேட்டிங்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், WWE ரேட்டிங்ஸ் வந்து ரொம்பவே கேவலமாக போயிட்டுருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி NXT சூப்பர் ஸ்டார்ஸை கொண்டு வந்தால் வச்சு கொஞ்சம் நல்லா ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ கொண்டு வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ரேட்டிங்ஸில் எந்த விதமான பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் விஷயம். NXT சூப்பர் ஸ்டார்ஸை வந்து இப்போ மெயின் ராஸ்டருக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் இதுதான். இது லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட கிளியர் பண்ணிக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இப்போது என்எக்ஸ்டிலேருந்து 4 பேர் வந்திருக்காங்களே, இது வந்து அவங்களோட டெபியூட் கிடையாது, இது அஃபிஷியல் டெபியூட் கிடையாது. எப்போ அவங்க வந்து அஃபிஷியலாக ராலையும் ஸ்மாக்டவுன்லேயும் சேர்றாங்களோ அப்போ தான் அது அஃபிஷியல் டெபியூட். இப்போ அவங்க சேர்ந்தது வந்து அஃபிஷியல் டெபியூட் கிடையாது, சும்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஏன் வந்து என்எக்ஸ்டி சூப்பர் ஸ்டார்ஸை இப்போ கொண்டு வந்தது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் முன்னாடி இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி என்எக்ஸ்டி சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து மெயின் ராஸ்டரில் டெபியூட் பண்ணது உண்மையிலே ஒரு ஷாக்கிங்காக தான், ரொம்ப சர்ப்ரைஸான, ரொம்பவே ஃபேன்ஸ் எதிர்பார்க்குற ஒரு மூமெண்ட். அது வந்து இப்படி ரொம்ப மொக்கையாக வந்து WWE பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு என்எக்ஸ்டி சூப்பர் ஸ்டார் வந்து மெயின் ராஸ்டருக்கு டெபியூட் பண்ணும் போது அந்த டெபியூட்லேயே வந்து இவர் யார், இவர் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து என்எக்ஸ்டி பார்க்காத ஃபேன்ஸ் வந்து இவங்களை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இப்போது WWE பண்ண பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் என்எக்ஸ்டி சூப்பர் ஸ்டார்ஸை கொண்டு வர வச்சு அவங்க யார், இவங்க கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் வந்து என்எக்ஸ்டி பார்க்க மாட்டோம். ஸோ அதே மாதிரி தான் ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாருமே வந்து என்எக்ஸ்டி பார்க்க மாட்டாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ரா ஸ்மாக்டவுன் தான் பார்ப்பாங்க. என்எக்ஸ்டி வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ என்எக்ஸ்டி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் உண்மையிலேயே வந்து என்எக்ஸ்டி வந்து மெயின் ராஸ்டரை விட நல்லாயிருக்கும். ஸோ அது ஏன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா மேலே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோக்கு நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ என்எக்ஸ்டி வந்து எல்லாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மிஸ்டேக் வந்து WWE வந்து இப்போ பண்ணிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாமே வந்து திடீர்னு வந்து அந்த சூப்பர் ஸ்டார்ஸை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரா பார்த்தாலே தெரியும், ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இப்படியே தான் இருந்தாங்க. ஃபேன்ஸ் ரொம்பவே அமைதியாக இருந்தாங்க. ஸோ அவங்க யாருப்பா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி ரொம்பவே அமைதியாக இருந்தாங்க. ஸோ இது WWE பண்ண பெரிய தப்பு. ஸோ அதுவும் இல்லாமல் என்எக்ஸ்டி சூப்பர் ஸ்டார் மெயின் ராஸ்டருக்கு வராருன்னா அவரை எப்படி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ கெவின் ஓவன்ஸோட டெபியூட் எடுப்போம். கெவின் ஓவன்ஸ் வந்து என்எக்ஸ்டி சாம்பியனாக இருக்கும் போது வந்து மெயின் ராஸ்டரில் டெபியூட் பண்ணார். மெயின் ராஸ்டரில் டெபியூட் பண்ணதோட ஸ்டார்டிங்கே வந்து ஜான் சீனா கூட ஃபியூட் பண்ணார். ஸோ அப்போது யூஎஸ் சாம்பியனாக இருந்த ஜான் சீனா கூட ஃபியூட் பண்ணார். ஸோ ஃபியூடு பண்ணி அதுவே வந்து மாசாக இருந்துச்சு. ஸோ அப்போ கெவின் ஓவன்ஸ் வந்து வந்ததோட ஜான்சனா கூட ஒரு ஃபியூடு பண்ணும்போது ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க, யாருப்பா இவன் சொல்லிட்டு என்எக்ஸ்டியை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு நல்ல மார்க்கெட்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் கெவின் ஓவன்ஸ் யார், எப்பேற்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கெவின் ஓவன்ஸ் வந்து ஜான்சனாவை பீட் பண்ணார். ஸோ ஒரு பெரிய பயங்கரமான மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இப்போவும் பண்ணியிருக்கணும். ஆனால் இப்போது லாஸ்ட்டாக என்எக்ஸ்டிலேருந்து வந்து மெயின் ராஸ்டர்ஸ் வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ EC3 இருக்கட்டும், ஹெவி மிஷினரியாக இருக்கட்டும், லேசி ஈவன்ஸாக இருக்கட்டும், ஆலிஸ்டர் பிளாக், டொமாசோ சம்பா, ஜானி கர்கானோ, ரிக்கோஷெட், ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேர் வேறு வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து WWE வந்து ஃபர்ஸ்ட் அஃபிஷியலாக என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, EC3, ஹெவி மிஷினரி, லேசி ஈவன், லார்ஸ் சாலவன், ஸோ இவங்கெல்லாம் வந்து மெயின் ராஸ்டருக்கு நெக்ஸ்ட்டு நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் ஃபேன்ஸ் எதிர்பார்த்தாங்க. ஆனால் கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா, EC3 வந்து கண்ணாடி முன்னாடி போய் சும்மா அப்படியே ஆர்ம்ஸை பார்க்குறதா இருக்கட்டும், ஹெவி மிஷினரி வந்து பேக் ஸ்டேஜ் சும்மா காமெடி பண்ணுறதா இருக்கட்டும், அப்போ லேசி ஈவெண்ட்ஸ் வந்து சும்மா வெளியே நிற்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி மொக்கையாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய மொக்கை. ஸோ அதுக்கப்புறம் இப்போ டொமாசோ சம்பா, ஜானி கர்கானோ, ரிக்கோஷெட், ஆலிஸ்டர் பிளாக் கூட்டிகிட்டு வந்து ரொம்பவே மொக்கை பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வந்து 2019ஓட ரொம்பவே ஃபேன்ஸ் எதிர்பார்க்குற ரொம்பவே ஷாக்கிங்கான ரொம்பவே மாஸான மூமெண்ட் வந்து WWE வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது என்னோட ஒப்பீனியன். ஸோ சில பேருக்கு வந்து இந்த டெபியூட் பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு என்ன மாதிரி பிடிக்காமலும் போயிருக்கலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதா இல்லை நான் சொன்ன மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் எங்களுடைய FB அண்ட் Instagram பேஜோட லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அங்கேயும் கூட சில ரெஸ்லிங் அப்டேட்ஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதே மாதிரி ரெஸ்லிங் ரிலேட்டடான வீடியோஸ் தமிழில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ரெஸ்லிங் சென்ட்ரல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.